ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 சிந்துவெளி நகரத்தோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபைனல் பார்ட். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்த்துருப்போம். பார்ட் 1ல் என்ன பார்த்துருப்போம்? ஹரப்பாங்கிறத யார் கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிப்புகள், முக்கியமான நகரங்கள், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கும் ஹரப்பாவுக்கும் இருக்கிற ஒற்றுமை. ஓகேங்களா? இதெல்லாம் பார்ட் 1ல் பார்த்துருப்போம். இப்போது பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவங்களுடைய சமுதாயம், பண்பாடு, பொருளாதாரம், வணிகம், நகரமைப்பு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அழிவு. ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறது தான் பார்ட் 2. இதுதான் ஃபைனல் பார்ட். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். சிந்துவெளி நாகரிகம், சமூக பொருளாதார வாழ்க்கை முறை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நகர அமைப்பு. நகர அமைப்பை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. ஓகேங்களா? 2 டைப்ஸாக பிரிக்கலாம். மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்புன்னு. மேல் நகர அமைப்பில் யார் இருப்பாங்க அப்படின்னா, வசதியானவர்கள் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? கீழ் நகர அமைப்பில் சாதாரண மக்கள். ஓகேங்களா? சாதாரண மக்கள் தான் இருப்பாங்க. கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். மேல் நகர அமைப்பு அப்படின்னா கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் சிட்டாடல். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கோட்டை அப்படின்னா சிட்டாடல். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே யார் யார் வசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசர்கள், வணிகர்கள். ஓகேங்களா? கீழ்ப்பகுதினா தாழ்ந்த பகுதி. இங்கே சிந்துவெளியில் முக்கியமாக அரண்மனையும் இல்லை, கோயிலும் இல்லை. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கோயில்களும் இல்லை, அரண்மனைகளும் இல்லை. மேல்நகர அமைப்பில் பெருங்குளம், தானிய களஞ்சியம். ஓகேங்களா? 2 இருக்குது. மேல்நகர அமைப்பில் தான் பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருக்குது. ஓகேங்களா? பெருங்குளம் மொஹஞ்சதரோ, தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவங்களோட நகர அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஏன் திட்டமிட்ட நகர அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தெருக்களெல்லாம் நேர்த்தியாக இருக்குது. ஓகேங்களா? நேர்த்தியானா ரொம்ப நீட்டாக இருக்குது. எப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ரோடு, இங்கே வீடு. ஓகேங்களா? இப்படி இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப நேர்த்தியாக, வளைவுகளெல்லாம் நல்லா 90 டிகிரியில் செங்கோணம் இதில் இருக்குது. ஓகேங்களா? செங்கோணத்தில் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் அது திட்டமிட்ட நகர அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தெருக்கள். தெருக்கள் என்ன வடிவமைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சட்டக வடிவமைப்பில் இருக்குது. ஓகேங்களா? திட்டமிட்ட தெருக்கள் கட்டப்பட்டுள்ளன. ஓகேங்களா? நல்லா பிளானோட தான் கட்டியிருக்காங்க. அது வளைவு நெளிவு நேர்த்தியாக இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வீடு, இது தெரு. ஓகேங்களா? ஒன்றுக்கொன்று எந்த கோணத்தில் இருக்குது அப்படின்னா 90 டிகிரியில் இருக்குது. செங்கோணத்தில் தான் இருக்குது ஒன்றுக்கொன்று. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னா, வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும். இதுதான் அதோட பார்டர். ஓகேங்களா? இப்படி தான் ரோடு போட்டிருக்காங்க. எப்படி கட்டிருக்காங்க? வடக்கு தெற்கா, கிழக்கு மேற்கா. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு. பெருசு பார்த்திங்கன்னா 33 அடி இருக்குது. சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 to 12 அடி இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடுகள். அவங்க அந்த காலத்திலேயே மாடி வீடு கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? மாடி வீடுகள் கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு முற்றம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிணறுகளாக இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ட்ரைனேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கழிவுநீர் கால்வாய். ஓகேங்களா? அதாவது செப்டி டேங்க். அப்பயே செப்டி டேங்க் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் இப்போவே பல வீட்டில் செப்டி டேங்க் கிடையாது. அந்த காலத்தில் இருக்குது. அப்போ அது நகர நாகரிகமாக இருந்திருக்கு. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹரப்பாங்கிறது நகர நாகரிகமாக இருந்திருக்கு. சுட்ட செங்கற்கள். வீடுகள் எதை வச்சு கட்டுறாங்க? சுட்ட செங்கற்கள், சுண்ணாம்பு கலையை வச்சு தான் கட்டுறாங்க. 1 இல்லைன்னா 2 அடுக்கு மாடி வீடு இருக்குது. பல ரூம்ஸ் இருக்குது. கூரையெல்லாம் பார்த்திங்கன்னா நேர்த்தியாக காங்கிரீட் போட்ட மாதிரி சமமாக இருக்குது. வீட்டோட முன்னாடி ஒரு முற்றமும் கிணறும் குளியலறை எல்லாமே வச்சு கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜ் செப்டி டேங்க்கும் வச்சுருக்காங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செப்டி டேங்க்கு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா, சிந்துவெளி நகரத்தில் அரண்மனையும் வழிபாட்டு தலமும் கிடையாது. ஓகேங்களா? அரண்மனையும் இல்லை, வழிபாட்டு தலமும் இல்லை. நெக்ஸ்ட்டு கழிவுநீர் அமைப்பு. கழிவுநீர் அமைப்பு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, இப்படி வச்சு
மூடியிருக்காங்க ரெண்டும். ஓகேங்களா? நீங்கள் புக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த படம் போட்டிருப்பாங்க பிக்கு. ஓகேங்களா? நீங்கள் புக்ஸில் கொடுத்துருக்குற பிக்கை ரிலேட்டட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கழிவுநீர் அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூடப்பட்டு தான் கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருக்குது. இங்கே தண்ணி போகிறத இங்கே மேலே மூடியிருப்பாங்க, அதை தான் சொல்கிறாங்க. கழிவுநீர் வெளியேற்றத்திற்கு ஒரு துளை வச்சுருக்காங்க. ஓகேங்களா? திடக்கழிவுகள் தேக்கிறதுக்கு குழிகள், அதுதான் செப்டி டேங்க். கழிவுநீர் அமைப்பு ஓகேங்களா? எதை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னா செங்கற்கள், கல்தட்டை மூடியிருப்பாங்க. இப்படி போகும், மேலே ஒன்றோட மூடியிருப்பாங்க இல்லையா? அது எதை வச்சு மூடியிருப்பாங்கன்னா 2 செங்கற்களை வச்சுருப்பாங்க இப்படி. ஓகேங்களா? 2 செங்கற்கள் இல்லை கல்தட்டையை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இன்னொன்று, கிணறு கட்டுறதுக்கெல்லாம் வளைவாக இருக்குது இல்லையா? அதுக்கெல்லாம் ஆப்பு வடிவ தான் கல் வளைவு அப்படின்னா ஆப்பு வடிவக்கல் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்பு வடிவக்கல். ஓகேங்களா? இதெல்லாம் வளைவுக்காக ஆப்பு வடிவக்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சுட்ட செங்கற்கள் ஏன் அதை யூஸ் பண்ணுறாங்க, அதனால் என்ன யூஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வலுவானவை. ஓகேங்களா? சுட்ட செங்கற்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவாக இருக்குது. ஓகேங்களா? வலுவானவை, கடினமானவை. அது மட்டும் இல்லாமல் நிலைத்து நிற்கக்கூடியவை. நெருப்பு நீர் ரெண்டுமே நெருப்பை தாங்கும், நீரை வச்சு கரையாது. அதனால தான் நம்ம சுட்ட செங்கற்களை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சுட்ட செங்கற்கள். நெக்ஸ்ட்டு பெருங்குளம் எங்கே இருக்குது அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் தான் இருக்குது. நகருக்கு நடுவுலையே இருக்கும். ஓகேங்களா? பெருங்குளம் எத்தனை அடி ஆழம் அப்படின்னா 8 அடி ஆழம், 23 அடி அகலம், 39 அடி நீளம் கொண்டது தான் பெருங்குளம் மொஹஞ்சதாரோவில் இருக்குது. ஓகேங்களா? 4 புறமும் பாதை இருக்குது அப்படின்னா படிக்கட்டு இருக்குது. ஓகேங்களா? இங்கே 4 புறமும் படிக்கட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு அடியில் ஜிப்சம் அப்படிங்கிற ஒரு சாறு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இயற்கை தார், அதை பூசியிருக்காங்க. அதாவது அடியை இங்கே குளம் இருக்குது அப்படின்னா இங்கே அடியை நீர் கசியக்கூடாது, மண் இருந்துச்சுன்னா அது உறிஞ்சக்கூடாது. அதுக்காக ஜிப்சம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு இயற்கை தார் பூசப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரே தனியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை வெளியேற்றத்துக்காக ஒரு இடம் இருக்குது. ஓகேங்களா? ஒரு வச்சுருக்காங்க, வழியுமே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட படிக்கட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்காக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் இருக்குது, வடக்கு தெற்காக தான் அவங்களுடைய படிக்கட்டுகள் இருக்குது. குளத்தோட பக்கவாட்டில் 3 ரூம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ட்ரெஸ் மாற்றுறதுக்காக 3 ரூம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெருங்குளம் ஓகேங்களா எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சடங்கு சம்பிரதாயத்துக்காக யூஸ் பண்ணதான் சொல்கிறாங்க. சடங்குகள்லாம் அங்கே நடத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தானிய களஞ்சியம் செங்கலால் அடியை தானிய களஞ்சியம் தானியம் சேமித்து வைக்க தான் கொண்டாந்தாங்க. அதுக்கு அடியில் செங்கல் அடித்தளம் இருந்திருக்கு. எங்கே அப்படின்னா ஹரப்பால. ஓகேங்களா? எத்தனை கிடங்கு கண்டுபிடிச்சிருக்காங்க? 6 கிடங்கு, 6 தானிய களஞ்சியம் ஹரப்பா செங்கல் அடித்தளத்தோட. ஓகேங்களா? என்னென்ன அங்கே சேகரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கோதுமை, பார்லி, அது மட்டும் இல்லாமல் திணை, பருப்பு வகைகள், இது எல்லாமே சேமித்து வச்சுருக்காங்க. அதோட அடி நீளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 168, அடி அகலம் அப்படின்னா 135, உயரம் அப்படின்னா 52. ஹரப்பாவில் மட்டும்தான் தானிய களஞ்சியம் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஹரியானாவில் ராகி கற்களையும் இருந்திருக்கு. ஓகேங்களா? அது ராகி கற்கிங்கிறது முதிர்ந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. நம்ம பார்ட் 1 பார்க்குறப்ப 3 டைப்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஆரம்ப காலம், முதிர்வு, பின். ஓகேங்களா? இது 3 தான் பார்த்துருப்போம். அதில் இந்த ராகி கற்கிங்கிறது முதிர்ந்த ஹரப்பாவை சேர்ந்தது. ஓகேங்களா? எந்த நதினா ராவி நதிக்கரை. தானிய கிடங்கு ஏன் அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா போக்குவரத்துக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நாடு விட்டு நாடு வணிகம் பண்ணுறப்ப அது நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கான ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட வேணும். அதனால தான் தானிய கிடங்கு அப்படிங்கிறத ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது
ஹரப்பா ராகிகற்கில் மட்டும்தான் தானிய களஞ்சியம் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்ம மேலேயே பார்த்துருப்போம் மொஹஞ்சதரோ, ஓகேங்களா, மொஹஞ்சதரோலையும் தானிய கிடங்கு இருந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கூட்டரங்கு. கூட்டரங்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதரோவில் தான் இருக்குது. ஓகேங்களா. இதில் எப்படி இருக்குன்னா 20 தூணு 4 வரிசையாக இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி. ஓகேங்களா. 5 1 1 2 3 4 வரிசை இந்த மாதிரி 20 தூண் இருக்குது. ஓகேங்களா. 20 தூணு 4 வரிசை. அப்போ கூட்டரங்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொஹஞ்சதரோவில் தான் இருக்குது. இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான் செய்கிறாங்க. அதுவும் இரட்டை சாகுபடி முறை அப்படின்னா வருஷத்துக்கு 1 இயருக்கு 2 டைம் வேளாண்மை பண்ணிடுவாங்க. 6 months ஒன்ஸ். ஓகேங்களா. அதுதான் இரட்டை சாகுபடி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. என்னென்ன வேளாண்மை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கோதுமை, பார்லி, திணை, அவரை. ஓகேங்களா. இது எல்லாமே வேளாண்மை பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பருத்தி சாகுபடி பண்ணுறாங்க. பருத்தி சாகுபடியை வந்து சித்தன் அப்படிங்கிற கிரேக்க பகுதிக்கு ஏற்றுமதி செஞ்சு தான் குறிப்பு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சித்தன்கிறது ஒரு கிரேக்க பிளேஸு. அங்கே என்னத்தை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க? பருத்தியை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இரு பயிரிடல் முறை அப்படின்னா இரு பயிரிடல் முறையில் எப்போ விதைப்பாங்க அப்படின்னா நவம்பரில் விதைப்பாங்க. ஓகேங்களா. இங்கே உழவுக்காக என்னத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா கலப்பையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நீர்ப்பாசனம் எந்த இதுலேருந்து நமக்கு நீர்ப்பாசனம் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்வாய், கிணறு. ஓகேங்களா. இது 2ல் இருந்து தான் நமக்கு நீர்ப்பாசனம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு உழுத வயல் அப்படின்னு பார்த்திங்கன்னா உழுத வயல் அதுக்கான சான்று எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா காளிபங்கனில் உழுததற்கான சான்று எங்கே கிடச்சிருக்கு? காளிபங்கில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. காளிபங்கன் எங்கே? ராஜஸ்தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கால்நடை மேய்க்கிறதும் அவங்களோட தொழிலாக இருக்குது. என்னென்ன கால்நடை மேய்க்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடு, மாடு, கோழி, செம்மறி ஆடு, வெள்ளாடு, பூனை, மான், மயில், வாத்து, கிளி இது எல்லாத்தையும் வளர்க்குறாங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னா இல்லை. காட்டு பன்றி, மான், முதலை, யானை இது இருந்ததுக்கான சான்றும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மாடு அவங்களுடைய செல்வமாக இருக்குது. அதனால் அது செபு அப்படின்னு சொல்கிறாங்க. மாடு அப்படின்னா செபு அப்படின்னு சொல்கிறாங்க. குதிரையை பற்றி இவங்களுக்கு தெரியாது. குதிரை யார் நமக்கு அறிமுகப்படுத்தினாங்கன்னா ஆரியர்கள். அதுவும் கடல் கடந்து தான் நம்ம குதிரையை வாங்குவோம். குதிரை மட்டும் தான் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. இரும்பும் அவங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு ஒட்டகத்துக்கான சான்று கிடச்சிருக்கு. எங்கே அப்படின்னா காளிபங்கனில். ஒட்டகம் இருந்ததற்கான சான்று எங்கே? காளிபங்கன். அவங்களோட உணவு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீனையும் உணவாக எடுத்துக்கிறாங்க. இறைச்சி, ஆமையை கூட எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிந்துவெளி முத்திரையில் பெரிய காளை உருவம், இந்த காளை உருவம் பொறித்த முத்திரை தான் அதிகமாக கிடச்சிருக்கும். ஓகேங்களா. அதிகமாக கிடச்சிருக்கும் பெரிய காளை உருவம் பொறிச்சது. நெக்ஸ்ட்டு அளவீடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஃபெக்டாக அப்படின்னா அளவுகள் வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டமாற்று முறை இருக்குது. ஓகேங்களா. எடைக்கற்கள் வந்து எந்த கல்லை வச்சு செய்கிறாங்க அப்படின்னா கார்னியன் அப்படின்னா சிவப்பு மணிக்கல் அப்படின்னு மீனிங். ஓகேவா. சிவப்பு மணிக்கல், கார்னியல் அப்படின்னா சிவப்பு மணிக்கல் அப்படின்னு மீனிங். இதை வச்சு தான் எடைக்கற்கள் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கனசதுர செட்டெடைகள் அப்படிங்கிறது எங்கே கிடச்சிருக்குன்னா ஹரப்பாவில் கிடச்சிருக்கு. கனசதுர செட்டெடைகள் ஒன்றும் எடைகள் இருக்கிறது எந்த வடிவம் அப்படின்னா கனசதுர வடிவத்தில் இருக்குது. ஓகேங்களா. அதோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பைனரி சிஸ்டம் தான். 1:2:4:8:16:32 பைனரியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 16ஓட விகிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 13.63 கிராம், 13.63 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீளம் 1 இன்ச்சு எவ்வளோ அப்படின்னா 1.75 சென்டிமீட்டர். 1 இன்ச்சு 1.75 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தத்திற்கான அளவுகோல் கிடச்சிருக்கு எங்கே அப்படின்னா குஜராத் லோத்தலில் கிடச்சிருக்கு. தந்தத்திற்கான அளவுகோல் கிடச்சிருக்கு குஜராத் லோத்தல். சிறிய அளவீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1704 மில்லிமீட்டர் தான்
இதிலேயே சிறிய அளவீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவங்களுடைய வணிகம். வணிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி வணிகம் செய்கிறாங்க அப்படின்னா, நாடு விட்டு நாடு வணிகம் செய்கிறாங்க. ஊருக்குள்ளேயே வணிகம் செய்ய வந்து எதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, சக்கரம், ஆரக்கல் இல்லாத சக்கரத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஆரக்கல் இல்லாத, அதாவது இங்கே சக்கரம் இப்படி ரவுண்டாக இருக்கும், இங்கே நடுவில் அச்சாணி வைப்போம்ல, அது இல்லாமல் சக்கரத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. எருதை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. வெளிநாட்டு வணிகத்துக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா கப்பலை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கப்பல் இருந்ததுக்கு சான்று லோத்தலில் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போக்குவரத்திற்காக காலை, வெளியே ஏற்றுமதிக்கு கப்பல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. லோத்தலில் கப்பல் தளம் இருக்குது. ஏற்றுமதி எந்தெந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓமன், கத்தார், சிரியா, ஈரான், ஈராக். ஓகேங்களா. இந்த நாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க. சிந்துவெளியில் ஜாடி எங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னா ஓமனில் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மெசபடோமியாவுக்கும் சுமேரியாவுக்கும் இடையே வணிகம் நடந்துச்சு அப்படின்னு எந்த கல்வெட்டு சொல்லுது அப்படின்னா, யூனிஃபார்ம் கல்வெட்டு தான் சொல்லுது. அந்த யூனிஃபார்ம் கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாரம்சிம் அப்படிங்கிற அக்காடிய பேரரசர். ஓகேங்களா. நாரம்சின் அப்படிங்கிற அக்காடிய பேரரசர் வந்து மெலுக்கா அப்படிங்கிற பிளேஸில் வந்து ட்ரெஸ் வாங்குறாங்க, அணிகலன் வாங்குறாங்க. ஓகேங்களா. அப்படிங்கிற குறிப்பு யூனிஃபார்ம் கல்வெட்டில் இருக்குது. ஓகேங்களா. அந்த அணிகலன் எப்படி இருக்குது அப்படின்னா கருப்பு சிவப்பாக இருக்குது. ஓகேவா. கார்னியல் அப்படின்னா சிவப்பு தான் சொல்லுவோம், சிவப்பு மணிகள். பொதுவாக எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, கருப்பு சிவப்பாக இருக்குது. அவங்களுடைய ஆபரணம் எப்படி இருக்குது, கருப்பு சிவப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிந்துவெளி முத்திரை எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈராக், குவைத், சிரியா. ஓகேங்களா. இந்த பிளேஸில் சிந்துவெளி முத்திரை கிடச்சிருக்கு. இதை ஆதாரமாக வச்சு தான் இந்தந்த பிளேஸ்லையெல்லாம் வணிகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அங்கே மட்டும் தான் கிடச்சிச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. வேறு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா, பாரசீக வளைகுடா, மெசபடோமியாவில் இருக்கிற உருளை வடிவ முத்திரை, இந்த சிலிண்டர் மாதிரி இருக்குது இப்படி. ஓகேங்களா. சிலிண்டர் மாதிரி இருக்கும். அதற்கான சான்றும் சிந்துவெளியில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெரக்கோட்டா அப்படின்னா மண்பாண்டங்கள், சுடுமண் அப்படின்னு சொல்லுவோம். டெரக்கோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம். டெரக்கோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பங்கள். இந்த கலையும் அவங்க அறிஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கல்வெட்டில் என்ன குறிப்பு அப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய பறவை ஹஜா பறவை ஆகட்டும், அதன் ஒளி அரண்மனையும் ஒலிக்கட்டும் அப்படிங்கிற குறிப்பு கல்வெட்டில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உலோகங்கள், அவங்க பயன்படுத்திய உலோகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செர்ட்டு என்னும் சிலிக்கா கல்லை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த கல் நல்ல கூர்மையான ஆயுதம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. செர்ட்டு என்னும் சிலிக்கா கல்லை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து செம்பு, அதாவது வெண்கல களம், அவங்களுக்கு செம்பு மட்டும்தான் தெரியும், இரும்பு வந்து அவங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு ரோரி செட் அப்படிங்கிற ஒரு படிகக்கலை ஆயுதங்கள் செய்ய யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ரோரிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு பிளேஸ். ஓகேங்களா. ரோரிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு பிளேஸ். அது எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த கல்லை கூர்மையான ஆயுதம் செய்ய யூஸ் பண்ணிக்கிறாங்க. இரும்போட பயன் தெரியாது. இப்போ எந்தெந்த கருவிகள் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்பு, ஈட்டி, கத்தி. ஓகேங்களா. இந்த மாதிரி ஊசி, உளி, தூண்டில் தராசு, முகம் பார்க்கும் கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி. அஞ்சனம் தீட்டுனா மை தீட்டும் குச்சி. ஓகேங்களா. அதெல்லாம் எதில் செஞ்சுருக்காங்க, செம்பில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஊசி, உளி, தூண்டில் தராசு, முகம் பார்க்கும் கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி, இதெல்லாம் செம்பில் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அதுக்கான சான்றுகள் கிடச்சிருக்கு. வேறு ரோரி செட் பிளேடு. ஓகேங்களா. ரோரி செட்டுங்கிற கல்லில் செஞ்ச பிளேடு எங்கே கிடச்சிருக்குன்னா ஹரப்பாவில் கிடச்சிருக்கு. எக்ஸாக்டாக எந்த பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஷிகாப்பூர், குஜராத். ஓகேங்களா. ஷிகாப்பூர், குஜராத். இதில் தான் என்ன கிடச்சிருக்கு, ரோரி செட்டில் செஞ்ச பிளேடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே லாஸ்ட் வெக்ஸ் முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அச்சில் உலோகத்தை உருக்கி அதை சிலை வார்க்கும் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு அச்சு இருக்கும், அதில் வந்து இப்போ மெழுகுவர்த்தி செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் செய்கிறாங்க சிலை. அதுக்கு பேர் தான் லாஸ்ட் வெக்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது அச்சில் வந்து மெழுகு ஊற்றி அதே வடிவத்தில் கொண்டு வருது, அந்த கலையும் அவங்க அறிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு அவங்களுடைய உற்பத்தி தலங்கள் எங்கெங்கே உற்பத்தி தலங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்னியன் அப்படிங்கிற சிவப்பு மணி எங்கே அப்படின்னா லோத்தல். ஓகேங்களா, கார்னியனுங்கிறது சிவப்பு மணியில் வந்து எங்கே, அதுக்கான ஃபேக்ட்ரி அப்படின்னு வச்சுக்கலாம். எங்கே அப்படின்னா லோத்தல். சங்கு பொருட்கள் அப்படின்னா நாகேஸ்வர், பாலக்கோட். வைடூரியம் அப்படின்னா ஷார்டுகை. ஸ்டியட் அப்படின்னா நுரைக்கல் அப்படின்னு சொல்லுவோம், தெற்கு ராஜஸ்தான். செம்பு அப்படின்னா கேத்ரி, ராஜஸ்தான், ஓமன். ஓகேங்களா, கேத்ரிங்கிறது ராஜஸ்தான், ஓமன். ஓகேங்களா, இந்த செம்பு தான் மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட உலோகம். ஓகேங்களா, அப்போ மனிதர்களால் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண உலோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அப்படின்னா செம்பு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு துணிமணிகள், அணிகலன்கள். ஓகேங்களா, துணிமணிகள், அணிகலன்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து எந்தெந்த துணி அணிஞ்சாங்க அப்படின்னா பருத்தி, கம்பளி, பட்டு. ஓகேங்களா, இது மூணுமே அவங்க அணிகிறாங்க. அணிகலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதில் செய்கிறாங்க அப்படின்னா கல், உலோகங்கள், செம்பு, கார்னியன், தங்கம், சுடுமண், சங்கு, தங்கம், வெள்ளி. ஓகேங்களா, இதிலெல்லாம் அவங்க வந்து அணிகலன்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதை வச்சு எந்தெந்த அணிகலன்கள் செய்கிறாங்கன்னா கழுத்தணி, கையணி, வளையல், கையணி தான் வளையல், மோதிரம், காதணி, காலணி. இது எல்லாமே இந்த அணிகலன்கள் வச்சு தான் செய்கிறாங்க. இது ஆர்டர் நோட்டில் கேட்பாங்க. ஓகேங்களா, இது கொடுத்துட்டு எது சிந்துவெளி நாகரிகத்தில் அவங்க யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு மதகுரு சிலை கிடச்சிருக்கு. ஓகேங்களா, எங்கே மொஹஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கும். அது எப்படி இருக்குது அப்படின்னா பூ வேலைப்பாடோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் செஞ்சுருக்காங்க, நுரைக்கல்லில் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாட்டிய மங்கை சிலை அப்படின்னா கை நிறைய வளையல் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த சிலை எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்கலத்தால் செஞ்சுருக்காங்க. இந்த 2 எக்ஸாம்பிளும் எதுக்கு அப்படின்னா உலோகம் மற்றும் துணிமணி அணிகலன்கள், இது 2க்கும் தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கார்னியன் அப்படின்னா கருப்பு சிவப்பு மணிகள். ஓகேங்களா, கார்னியல் அப்படிங்கிற கருப்பு சிவப்பு மணிகள் எங்கே ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க, மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, ஆபரணம் செய்கிறதுக்கு சிவப்பு நிற மணிக்கற்கள் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் கார்னியன். எங்கே ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க, மெசபடோமியாவுக்கு. மெசபடோமியா இல்லைனா ஈராக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது 2மே ஒன்று தான். நெக்ஸ்ட்டு அரசியல் முறை. அரசியல் முறை அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா நகர அரசு, வணிக குழுக்கள், உறுதியான மைய நிர்வாகம். ஓகேங்களா, இதெல்லாம் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு நகர நாகரிகத்தை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்திரைகள், எடைக்கற்கள். ஓகேங்களா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சு இங்கே அரசியல் முறை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. படை இருந்ததுக்கான அப்போ அரசர்கள் படை வச்சுருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா படை இல்லை. அப்போ அங்கே அரசராட்சி நடக்கலை. ஓகேங்களா, ஆனால் ஒரு கிராம தலைவர் மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அவங்களோட கலை பொழுதுபோக்கு, வேளாண்மை செய்கிறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதெல்லாம் போக அவங்களோட பொழுதுபோக்கு அப்படிங்கிறது வேணும் இல்லையா. அப்போது அவங்களோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிற்பம் செய்கிறது அவங்க பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க, கல் சிற்பங்கள். ஓகேங்களா, அந்த கல் சிற்பத்தில் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டி சக்கரம், நாய், குரங்கு, அணில், கிளுகிழுப்பை, பம்பரம், சதுரங்கக்காய், களிமண் பந்து. ஓகேங்களா, இதெல்லாம் அவங்களுடைய கல்லை வச்சு செய்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்காக இருக்குது. ஓகேங்களா, மண்பாண்டம் வந்து சிவப்பு நிறத்தில் செய்கிறாங்க. அதோட அழகை கூட்டுறதுக்காக இப்படி கோடு போடுவாங்க. ஓகேங்களா, அல்லது இப்படி வரைவாங்க, 2 கோடு இப்படி இருக்க மாதிரி போடுவாங்க. அதெல்லாம் கருப்பு நிறத்தில் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அழகே வெளிப்பாடுங்கிறது கருப்பு நிறம், மண்பாண்டம் சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்பாண்டத்தில் இருந்த வடிவங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பானை துண்டில் விலங்குகளின் உருவங்கள், வடிவியல் வடிவமைப்புகள், தாவரங்கள், மனிதர்களோட உருவம் கூட வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட இன்னொரு பொழுதுபோக்காக பகடை காய்கள் இருக்குது அப்படின்னா சூதாட்டத்தை சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுடைய பொழுதுபோக்கு இருக்கிறது பகடை காய்கள், சூதாட்டம். நெக்ஸ்ட் அவங்களுடைய முத்திரை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹரப்பாவில் மகாயோகி முத்திரை கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இது யோகேஸ்வரன் முத்திரை அப்படின்னா யோகிகளோட கடவுள் தான் யோகேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிவன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, 3 முகம். ஓகேங்களா,
யோகா நிலையில் உட்காந்துட்ருப்பாங்க. இங்கே நம்ம புக்கில் பார்த்தா தெரியும் பாருங்கள், 2 கொம்பு வச்சு யோகா நிலையில் உட்காந்துட்ருப்பாங்க, சமணக்கால் போட்டு. ஓகேங்களா? 3 முகம், அதுதான் யோக நிலை கடவுள். சிவனோட திருமுகம் அப்படின்னு சொல்லுவோம் பசுபதி முத்திரை. ஏன் பசுபதிங்கிறது யார்? விலங்குகளோட கடவுள். ஓகேங்களா? பசுபதி அப்படின்னா விலங்குகளோட கடவுள். சிவனோட திருமுகம் அப்படின்னு சொல்கிறது 3 முகம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பசுபதி அப்படின்னா விலங்குகளோட கடவுள். மகாயோகி உக்காந்துட்ருக்காங்க இல்லையா, அப்படி கொம்பு வச்சு இப்படி உட்காந்துட்ருப்பாங்க பிளேஸில், புக்கில் பார்த்து தெரியும். இந்த சைடு ஓகேங்களா, ரைட் சைடு வந்து யானை புலி உருவம் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து காண்டாமிருகம் எருமை. ஓகேங்களா? இந்த விலங்குகளெல்லாம் அந்த முத்திரையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பாதத்தில் 2 மான்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முத்திரை மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன விலங்குகளோட விலங்கோட உருவங்கள் பொறிச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, காளை, எருமை, புலி, ஆடு, யானை. ஓகேங்களா? காண்டாமிருகம் இதோட உருவமெல்லாம் முத்திரையில் பதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நடனமங்கை சிலை. ஓகேங்களா? நடன மாது அப்படின்னு சொல்லுவோம். எங்கே கிடச்சிருக்கு? மொஹஞ்சதாரோவில். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை செம்பில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க? 3000 வருஷத்துக்கே இதை முன்னாடியே இதை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க அப்படின்னா, ஜான் மார்ஷல் தான் சொல்லுவார். ஓகேங்களா? சர் ஜான் மார்ஷல் தான் இந்த வந்து நடன மது சிலையை சொல்லுவார். ஓகேங்களா? இது எதை செஞ்சுருக்காங்க? வெண்கலத்தால் செஞ்சுருக்காங்க. நடன மது சிலையை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே தேவதாசி முறை கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே? சிந்து வெளியில் தேவதாசி முறை கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கை நிறைய அவங்க வளையல் போட்டிருப்பாங்க. அந்த புக்கில் பாருங்கள், அந்த பிக்கு பார்த்தாவே ஒரு கை ஃபுல்லாக வளையல் போட்டிருப்பாங்க. ஜான் மார்ஷல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது கிரேக்க காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை, இது வந்து 3000 வருஷத்துக்கும் முன்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவர் சொன்ன மாதிரியே தான் இருக்குது. 3000 வருஷத்துக்கு அதை விட பழமையானது தான் இருக்குது. இது நடன மதுங்கிற சிலை அதை விட பழமையானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சுண்ணாம்புக்கல் சிலை அப்படின்னா ஸ்டியட் நுரைக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஒரு மதகுரு அப்படின்னு சொல்லுவோம். எங்கே கிடச்சிருக்கு? அவரும் மொஹஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? எப்படி இருக்கார் அப்படின்னா, அமர்ந்த நிலையில் இருக்கார். மார்பளு சிலை தான் இருக்குது. தலைவில் வந்து நெத்தி ஓகேவா பொட்டு வச்சுருக்காரு. தாடியெல்லாம் நேர்த்தியாக இருக்குது. ஓகேங்களா? காதில் வந்து தோடு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இடது தோள்பட்டையில் பூ வேலைப்பாடு அணிஞ்ச ஒரு துண்டு மாதிரி போத்திருக்காரு. ஓகேங்களா? பூ வேலைப்பாடு அணிஞ்சிருக்கிறது இடது தோள்பட்டையில். எந்த தோள்பட்டைன்னு கேட்பாங்க? இடது தோள்பட்டையில். நெக்ஸ்ட்டு தாய்க்கடவுள் வழிபாடு இருக்குது. தாய்க்கடவுள் சிலை வழிபாடு இருக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, நடன மாது அவங்கள ஒரு தெய்வமாக வழிபட்டிருக்காங்க. அதனால தான் அங்கே தாய்க்கடவுள் சிலை வழிபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட வலது கையில் சிறிய கொஞ்சம் சின்னதாக அணிகலன்கள் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இடது தோளில் வந்து பூ வழிபாடும் வலது கையில் சிறிய அணிகலனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய எழுத்து முறை. அவங்க வந்து சித்திர எழுத்து முறை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிக்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். சித்திர எழுத்து முறை அப்படிங்கிறது சுமேரியரோட தாக்கத்தால் தான் வந்திருக்கும். ஏன் அது சித்திர எழுத்து முறை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, வலமிருந்து இடமாக எழுதிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இடமிருந்து வலம் எழுதுவாங்க. ஓகேங்களா? நம்ம இப்படி எழுதிட்டு மறுபடியும் இங்கே வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அவங்க இப்படி எழுதிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அது சித்திர எழுத்து முறை. இது யாரோட தாக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுமேரியருடைய தாக்கம். ஓகேங்களா? இந்த எழுத்து முறையில் முக்கியமான குறியீடாக மீன் குறியீடு தான் இருக்குது. ஓகேங்களா? களிமண் பலகையில் வந்து 26 குறியீடு பொறித்த பெரிய பெயர் பலகை வந்து சான்றாக கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த பெரிய பெயர் பலகை வந்து நம்ம பார்ட் 1லேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா? என்னென்னு பார்த்து பின்னாடி கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 1 பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தமிழ் பிராமி, அது தொடர்பாகவும் நமக்கு எழுத்து முறை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சித்திர எழுத்து முறை, தமிழ் பிராமி எழுத்து முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட சமயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண் கடவுள். ஓகேங்களா? ஆண் கடவுளும் இருக்காங்க, பெண் கடவுளும் இருக்காங்க. முத்திரைகளை பார்த்துருப்பா இல்லையா? பசுபதி, சிவன் சிலை,
யோக நிலையில் யோகேஸ்வரன், லிங்க வழிபாடு இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பெண் கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சிலைகள் மூலம், அதாவது நடன மது சிலை பார்த்துருப்போம் இல்லையா, நடன மது சிலை இங்கே, அதனால் இவங்க வந்து பெண் கடவுள் வழிபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் தாய் கடவுள் வழிபாடு. நம்மளுதுலேயும் நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்வதி, காளி அப்படிங்கிற பெண் கடவுளை வணங்குகிறோம். இதுதான் தமிழ்நாட்டுக்கும் சிந்து வழிக்கும் இருக்கிற ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தாய் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இயற்கை வழிபட்டுருக்காங்க, நீர் வழிபாடு. நம்ம தமிழகத்துலேயும் நீரை வழிபடுவாங்க, ஆறு ஏரியெல்லாம் தெய்வமாக வழிபடுறாங்க. நெக்ஸ்ட்டு மர வழிபாடு இருக்குது. அரச மரத்தை ஆண் கடவுளாகவும் வேப்ப மரத்தை பெண் கடவுளாகவும் வழிபடுறாங்க. இன்றளவும் தமிழகத்தில் வேப்ப மரம், அரச மரம் கடவுளாக பின்பற்றப்படுகிறது. விலங்குகளோட வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு. ஓகேங்களா. பாம்பு வழிபாடு தமிழகத்துலேயும் இருக்குது. பறவைகள் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில். முருகரோட வழிபாடும் சேர்ந்து அதே வழிபாடு தமிழகத்திலும் இருக்குது, சிந்துவெளி நகரத்திலும் இருக்கும். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை. முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலை கிடையாது, மத நடைமுறை அப்படின்னா சடங்குகள் கிடையாது. சடங்குகள் அப்படின்னா மத சடங்குகள் கிடையாது. ஆனால் ஈமச்சடங்குகள் வந்து பெருங்குளத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேய் ஆவி நம்பிக்கை இருக்குது. கெட்ட ஆவியை போக்குறதுக்கோசரம் நம்ம தமிழகத்தில் இன்றளவும் பின்பற்றப்பட்டு வருகிறது தாயத்துங்கிற முறை. இந்த முறை சிந்துவெளி நகரத்துலேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு மூத்திர வழிபாடு இருக்குது. மூத்திர வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இறந்தவர்களுக்கு சாமி கும்பிடுவோம். ஓகேங்களா. அதுதான் மூத்திர வழிபாடு. அந்த மூத்திர வழிபாடு நம்முடைய தமிழகத்திலையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இறந்தோரை வந்து புதைக்கிறதுக்கு நிறையா டைப்ஸில் புதைக்கிறாங்க. ஓகேங்களா. எப்படி எந்த ஊரில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அந்த மாதிரி சிந்துவெளி நகரத்தில் இறக்கிறதுக்கோசரமே பல சிறப்புகள் வச்சுருக்காங்க. அப்படி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதரோ அப்படின்னா இறந்தவங்க வந்து புதைச்சிறது ஒரு ஃபஸ்ட் டைப்பு. அவங்கள எரித்து அந்த எலும்பு மட்டும் எடுத்து புதைக்கிறாங்க. ஓகேங்களா. அது எங்கே மொஹஞ்சதரோவில். காளிபங்கனில் வந்து வட்டம் மற்றும் செவ்வக வடிவ கல்லறை இருக்குது. ஓகேங்களா. வட்டம் மற்றும் செவ்வக வடிவ கல்லறை இருக்குது எங்கே காளிபங்கனில். சூர்கோட்டாவில் முதுமக்கள் தாலி பானையை வச்சு புதைப்பாங்க. அவங்க யூஸ் பண்ண பொருள் அவங்களுக்கு அடுத்து தலைமுறைக்கு பிறந்தாங்கன்னா வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ண கண்ணாடி, சீப்பு எல்லாம் ஒரு பானையில் வச்சு புதைப்பாங்க. அதுக்கு பேர் தான் முதுமக்கள் தாலி. அதுக்கான சான்று சூர்கோட்டாவில் கிடச்சிருக்கு. டோலவிராவில் பெருங்கற்கள் அடுக்குதல், அதாவது பெரிய பெரிய கல்லை வச்சு அடுக்குவாங்க. பெரிய கல். ஓகேவா. பெரிய கல் யூஸ் பண்ணி புதைக்கிறது தான் பெருங்கற்கள் அடுக்குதல் எங்கே டோலவிரா. லோத்தலில் இருமுறை புதைத்தல் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஹரப்பாவில் எப்படி புதைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்காக தான் புதைக்கிறாங்க. இறந்தவர்களை எப்படி எந்த திசையில் புதைச்சாங்க அப்படின்னா கிழக்கு மேற்காக தான் புதைக்கிறாங்க. அதுக்கான சான்று ஹரப்பாவில் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா R37H அப்படிங்கிற ஒரு கல்லறை ஹரப்பாவில் கிடச்சிருக்கு. R37H அப்படிங்கிற கல்லறை எங்கே கிடச்சிருக்கு ஹரப்பாவில். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் அவங்களுடைய வாழ்க்கை, பொருளாதாரம், உணவு எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய அழிவு. ஓகேங்களா. அவங்க எப்படி வீழ்ச்சி அடைஞ்சாங்க, இவ்வளோ நகரமாக இருந்தது டக்குன்னு எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். 1900 தான் அதோட வீழ்ச்சி ஆரம்பமாகுது. அந்நியர் படையெடுப்பில் தான் இறந்துட்டாங்க அப்படின்னு வீலர் சொல்கிறாரு. இந்த வீலர் யார் முன்னாடியே பார்த்துருப்போம், சிந்துவெளி நாகரிகம்ங்கிற புக்கில் தானவர். ஓகேங்களா. அந்நியர் படையெடுப்பினால தான் சிந்துவெளி நாகரிகம் அழிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. வெள்ளப்பெருக்குனால தான் அழிஞ்சிருச்சு அப்படின்னு ஜான் மார்ஷலும் SR ராவும் சொல்கிறாங்க. வெள்ளப்பெருக்குனால தான் அழிஞ்சிருச்சுன்னு ஜான் மார்ஷல், SR ராவ். ஓகேங்களா. ஜான் மார்ஷல், SR ராவ். காடுகள் அழிப்பு, சுற்றுச்சூழல், பருவகாலம். ஓகேங்களா. இதனால அழிஞ்சிருச்சு அப்படின்னு பேர்ஸ் ஆஃப் ஸ்டெயின் அவர் தான் சொல்கிறார். காடு அழிச்சதுனாலையும் சுற்றுச்சூழல் பருவநிலையை மாற்றிக்கிட்டதுனால தான் சிந்துவெளி நகரிகம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு பேர்ஸ் ஆஃப் ஸ்டெயின் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. நோய் தொற்று ஏற்பட்டு இறந்துருச்சு அப்படின்னு கென்னடி சொல்லியிருக்காங்க. ஹரப்பா மொஹஞ்சதரோங்கிற வணிகத்தளம் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டு தான் இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? கிருஷ்ணா ரெட்டி. யார் சொல்கிறாங்க? கிருஷ்ணா ரெட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நிலநடுக்கத்தினால இறந்துருச்சு அப்படின்னு மார்ஷல் சொல்கிறாங்க.
எப்படி நிலநடுக்கத்தினால இறந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோல விரலாக அதுக்கான நிலநடுக்கம் வந்ததுக்கான சான்று கிடச்சிருக்கு. அதனால தான் நிலநடுக்கத்தினால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது மார்ஷல். கக்கார் ஆறு வந்து அதோட திசையை மாற்றிக்கிட்டதுனால சிந்துவெளி நாகரிகம் இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது ஹோல்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்றா ஆரியர் படையெடுப்புனால தான் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, சிந்துவெளி நகரத்தோட ஃபைனல் பார்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைனல் பார்ட்டில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய சமுதாயம், பொருளாதாரம். ஓகேங்களா. பொருளாதார வாழ்க்கை முறையை பற்றி தான் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அழிவு. ஓகேங்களா. அவங்க எப்படி அழிஞ்சு போணுச்சு அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போது நம்ம சிந்துவெளி நாகரிகம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது ஹிஸ்ட்ரியில் நம்ம ஃபஸ்ட்டு டாபிக், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குப்தாஸ். ஓகேங்களா. குப்தர்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.